ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து வேளாங்கண்ணி பீச்சுக்கு வந்திருக்கோம். இந்த கடல் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு ஒரு 400 மீட்டர் தள்ளி இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து வேளாங்கண்ணி பீச்சுக்கு வந்திருக்கோம். வேளாங்கண்ணி பீச்சில் நாளைக்கு சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால கடைகள் எல்லாத்தையும் வந்து துப்புரவு பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் அந்த ஏரியா வந்து எடுக்க முடியல. வாங்க மீதம் என்ன என்னால் காட்ட முடியுமோ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், இந்த வேளாங்கண்ணி மாதா கோவில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த வேளாங்கண்ணி கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டரில் வந்து இந்த வேளாங்கண்ணி மாதா கோவில் அமைஞ்சிருக்குது. கோவில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன நினச்சி வந்தோம்னா, இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பீச் ஃபுல் ஏரியாவும், அப்புறம் வந்து கடை வீதி, அப்புறம் அந்த பஜாரு, சர்ச்சு, இது ஃபுல்லாகவே நல்லா வீடியோ எடுத்து ரிவ்யூ போடலான்ட்டு இருந்தோம். பட் இங்கே என்ன நடந்துருச்சுன்னா அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. நாளையிலேருந்து நோம்பி ஸ்டார்ட் ஆகிறதுனால இங்கே எல்லாமே ஃபுல்லாக க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. அதனால் நீங்கள் இப்போ கடைகளை பார்த்தீங்கனாலே தெரியும், சுத்தமாக கூட்டமே இல்லை. எல்லோரும் அந்த க்ளீனிங் ப்ராசஸ்ஸு, அப்புறம் வந்து அந்த கடைகள் அமைக்கக்கூடிய அந்த ஃப்ரண்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்டேஜ் வந்து அந்த லிமிட்டை தாண்டி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்டேஜ் எல்லாம் இன்றைக்கி வந்து எடுக்க சொல்லி நம்ம காவல்துறையில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏதோ ஒரு ஃப்ரீயான டைம் வந்து பிளான் பண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு மன திருப்தி அடைகிற அளவுக்கு எடுத்து உங்களுக்கு வந்து சிறப்பாக போடுவோம். இப்போதைக்கு இந்த முறை என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு கடலில் கிடைக்கக்கூடிய சங்கு, சிப்பி இதை வச்சு பண்ணி இருக்கக்கூடிய கலைநயமிக்க பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கடைக்கு வந்திருக்கேன். வாங்க நம்ம அப்படியே அந்த அண்ணாவங்ககிட்டையும் டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் வந்து இந்த சங்கு, சிப்பி, இந்த கடலில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு கலைநயமான பொருட்கள் பண்ணக்கூடிய அந்த கடைக்கு வந்திருக்கோம். அந்த கடையில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய இந்த சிலைகள், வேளாங்கண்ணியில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஸ்பெஷலான மாதா சிலைகள், அப்புறம் இந்த சங்கில் செஞ்சுருக்கக்கூடிய பொருட்கள் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பொருளை வந்து ஞாபகார்த்தமாக நீங்கள் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம இந்த கடையோட ஓனர் அந்த அண்ணாவங்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா, இந்த கடை ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுங்கண்ணா? மூணு வருஷம் ஆச்சு. 3 வருஷமாக இருக்கீங்க. எப்படிங்கண்ணா போயிட்டுருக்கு சேல்ஸ் எல்லாம்? பரவாயில்லாமல் ஓடிட்டு. சீசன் வந்து எப்போங்கண்ணா? சீசன் வந்து இப்போ தான் ஆவணி மாதம் திருவிழா வருதுல்ல. என்ன திருவிழாண்ணா? வேளாங்கண்ணி மாத திருவிழா தான். அப்படியா? ஓ, எத்தனை நாள் நடக்கும்? 10 நாள், மொத்தம் 13 நாள். ஓகே. இதெல்லாம் எப்படிங்கண்ணா, இங்கே செய்கிறதா இல்லை வெளியிருந்து வருதா? எல்லாம் வெளியிலேருந்து வர்றது தான். வெளியிருந்து வருது தான். இதுவுமே வெளியிலேருந்து தான் வருது. ரொம்ப இந்த கடையிலேருந்து எடுத்து போட முடியாதுல்ல. ஓகே. இதெல்லாம் என்ன ரேட்னா வருது? இல்லை 600 ரூபா, 800 ரூபா, 1500 இப்படி இருக்குது. ஒன்றுக்கு ஒவ்வொரு ரேட்டு. சங்கு இருக்குது, பிளாஸ்டிக் வச்சுருக்கீங்கண்ணா? ஆமாம், அது விருப்பப்படுறவங்க அவங்க வாங்குறாங்க. பிளாஸ்டிக் வாங்கிக்குவாங்க. இது சங்கு வந்து மேக்ஸிமம் சங்கு தான் நல்லாயிருக்கும். ஓகே. இங்கே வேளாங்கண்ணிக்கு வந்தால் ஞாபகார்த்தமாக வாங்குற அப்படின்னு என்ன வாங்கலாங்கண்ணா? என்ன தான் வாங்குறாங்க? கண்ணாடி வரேன், அங்கே இருக்க ஒரு கண்ணாடி. ஓகே. இந்த கண்ணாடி என்ன விலைங்கண்ணா? 300. இந்த சைஸு. ஓகே. இதெல்லாம் என்னங்கண்ணா? நிலவுக்கு கட்டுறதா? நிலவுக்கு கட்டுறது. இதான் நிலையில் மேலே. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு இல்லையா, மேலே இந்த தொங்கிட்டு இருக்க இந்த சங்குகள் வந்து இது வந்து நிலவில் மேலே டாப்பில் போடுறதும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தொங்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தொங்கிட்டு இருக்க சங்கு வந்து திருஷ்டிக்கு போடுறதாம்மா. திருஷ்டிக்கும் அழகுக்குமா தொங்க விட்டுக்கலாமாம்மா. இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம சர்ச்சுக்கு நேராக ஆப்போசிட்டில் நீங்கள் வரும்போது வந்து இந்த மாதிரி கடைகள் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் விசிட் பண்ணுங்கள். ஓகே அண்ணா, அவங்க டீட்டெயில்ஸ் சொன்னதுக்கு வந்து அண்ணாங்களுக்கு நன்றி அண்ணா. தேங்க்யூங்கண்ணா. ஓகேங்க. ஹாய் சொல்லிடுங்கண்ணா.
ஹாய் சொல்லிடுங்கண்ணா. ஓகேண்ணா, வரேங்கண்ணா. அப்படியே அண்ணா கடாவை பார்த்துட்டு அப்படியே பொடி நடையாக வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம சர்ச் இருக்குது. நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே கேண்டில் வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து வேளாங்கண்ணி வந்திருக்கேன். வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து பெருசாக வச்சுக்கிறாங்க. நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இவ்வளோ பெரிய கேண்டில்லாம் இருக்கும்னு நான் பார்த்ததே இல்லை. இந்த ஃப்ரண்டில் வச்சுருக்கக்கூடிய இந்த சின்ன கேண்டில்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். பெரிய கேண்டில்லாம் நான் பார்த்ததே இல்லை. இங்கே தொங்கிட்டு இருக்கு இல்லையா கலர் கலராக, அது ஃபுல்லாகவே வந்து பெரிய கேண்டில். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பொம்மைகள் இதெல்லாம் தெரியுது இல்லையா, இதெல்லாமே வந்து என்ன சொல்கிற நேர்த்திக் கடன் செலுத்துவதற்காக வச்சுருக்குறாங்களாம்மா. இப்போ இவங்ககிட்ட கேட்கும்போது தெரிஞ்சாங்க. ஃபுல் டீட்டெயில் வந்து கேட்க முடியல, ஏன்னா இந்த க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கனால எல்லாருமே டென்ஷனில் இருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. நான் கேட்டதை வந்து உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டேன். கேண்டிலில் பார்த்தீங்களா எத்தா பெருசாக இருக்குன்னு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த சர்ச்சு பார்த்தீங்கனால இந்த சர்ச்சு பக்கத்தில் வந்து இந்த சர்ச்சுக்குள்ளே அப்படியே சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் இருக்கிறோமா வெளிநாட்டில் இருக்கிறோமா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குது. லைஃப்பில் ஒரு டைமாவது வந்து வேளாங்கண்ணியை வந்து விசிட் பண்ண முடியலன்னா நம்ம வீடியோ வழியாக பார்த்துக்கங்க. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்ததில் ஃபுல் திருப்தி இல்லைங்க. இன்னொருக்க வந்து மறுபடியும் நான் வேளாங்கண்ணியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து ரிவ்யூ போடுவேன். அதே மாதிரி இந்த பில்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழகழகாக இருக்குதுங்க. ரொம்ப அழகழகாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது குறைகள் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி போடுவேன். என்னுடைய மிகப்பெரிய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரியாவோட வீடியோவும் எல்லா விஷயத்தோட வீடியோவும் வந்து நம்ம சேனலில் கொண்டு வரணும். எல்லா மக்களுக்கு காட்டணும். எல்லோரும் வந்து அதனால் பயன்பெறணும். எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட மிகப்பெரிய ஆசை. அது நிறைவேறும். உங்களோட அனைவரோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா 100% என்னால் வந்து அதை சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பாய்.